वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 15 மற்றும் 16 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 15 மற்றும் 16 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த அந்த 14வது ஸ்லோகம் என்ன? ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேத வேதாங்க தத்வஜ்ஞா தனுர்வேதே ச நிஷ்டிதா அப்படிங்கிற மாதிரி அந்த 14வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய தர்மத்தை காப்பவர், தன் மக்களுடைய தர்மங்களையும் மங்களங்களையும் காப்பவர், 4 வேதம் 6 வேதாங்கங்களை நன்கு அறிந்தவர், மேலும் தனுர்வேதத்தில் நிபுணர், சகலவிதமான அஸ்திர சஸ்திர வித்தைகளை தெரிந்தவர் அப்படிங்கிற மாதிரி அந்த 14வது ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோக நம்பர் 15 மற்றும் 16 என்று சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அந்த ஸ்லோகங்களை இப்போ குழந்தைகள் நான் சொல்றதை உச்சாரணம் பண்ணுவா, சந்த சேவிப்பா, அதை மற்றவாள்லாம் கவனமா கேட்க வேண்டியது. சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுः அதீனாத்மா விசக்ஷணः சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுः அதீனாத்மா விசக்ஷணः சர்வதாபிகதः சத்பிः சமுத்ரைவ சிந்துபிः ஆர்யः சர்வசமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனः சர்வதாபிகதः சத்பிः சமுத்ரைவ சிந்துபிः ஆர்யः சர்வசமஸ்சைவ ததைக பிரியதர்ஷனः அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய குண விசேஷங்களை நாரத பகவான் தொடர்ந்து சொல்லிண்டே வர, அந்த ரீதியில ஏதாவத் கால பர்யந்தம் 14 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம்.
இந்த 15வது ஸ்லோகத்திலையும் 16வது ஸ்லோகத்திலையும் அவருடைய குணநலன்களை குண விசேஷங்களை சொல்லிண்டே வரார். இந்த மாசம் பார்த்தேன்னா ரொம்ப அற்புதமான மாசம், மார்கழி மாசம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும் பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு சொல்றார். மார்கசீர்ஷோன்னு என்ன? 12 மாதங்களில் நான் மார்கழி. ஏன் இந்த மார்கழிக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னாக்கா, இந்த மாதத்துல செய்யக்கூடிய பக்தி, அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுக்கு பலன் இருக்கு இல்லையா, அது 1 மடங்கள்ல 2 மடங்கள்ல பல மடங்காக நமக்கு தரும் அப்படிங்கிறது அவருடைய முன்னோர்களுடைய கூற்று. அப்பேற்பட்ட உன்னதமான இந்த மார்கழி மாசத்துல ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த சம்க்ஷேப ராமாயணத்துல நம்ம கேட்டு இருக்கோம், சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம், உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்லோகங்களை அப்படின்னா அதற்கு அதிகமான பலன் உண்டு. ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருக்க மாசம் மார்கழி மாசம். கர்ம ஸ்ரத்தையா சொல்லிட்டே வந்து அதுக்கு பலன் பல மடங்கு உண்டு. பாருங்க, 15வது ஸ்லோகம் என்ன? சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா ஸ்மிருதிவான் பிரதிபானவான் சர்வலோக பிரியசாதுகு அதீனாத்மா விசக்ஷணா. எப்படி பதச்சேதம் பண்ணணும்? சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா, அனைத்து விதமான சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, வேதம், வேதாந்தம், வேதாங்கங்கள், 18 புராணங்கள், இதிகாசம் சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதம், அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான தர்மங்களை நன்கு அறிந்தவர். அதனாலதான் அவரை சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா, வேதத்தில் உள்ள தத்துவம், வேதாந்தம் என்ன சொல்கிறது அதனுடைய தத்துவம், வேதாங்கங்கள் அதில் இருக்கக்கூடிய தத்துவம், புராணங்கள், இதிகாசங்கள், இப்படி அனைத்திலும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நன்கு அறிந்தவர். அதனாலதான் சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா இப்படி சொல்றான் அவரை. சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞான்னு சொல்றான் அவரை சொல்லும் பொழுது. அப்படி எல்லா விதமான சாஸ்திரங்களிலும் அதனுடைய தத்துவங்களை நன்கு அறிந்தவர், அப்பேற்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான். மேலும் ஸ்மிருதிமான், நல்ல ஞாபக சக்தி. அப்படிப்பட்ட ஸ்மிருதி இல்லையா, எப்படிப்பட்ட ஸ்மிருதி? நல்ல ஞாபக சக்தி, அதுக்குதான் ஸ்மிருதிமான்னு பேர். அடுத்தது சர்வலோக பிரியா, எல்லா உலகத்துக்கும் பிரியமானவர், அனைத்து உலகத்துக்கும் பிரியமானவர். அதனாலதான் சர்வலோக பிரியான்னு சொல்றோம். மேலும் சாதுகு, ரொம்ப முக்கியமான பதம். சாதுனா என்ன? சுபாஷிதம் சொல்லும் பொழுது சாதுக்களுடைய குணம் என்னன்னு சொல்றா. காசி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அங்க ஒரு சாது இருந்துருக்கார். அவளுக்கெல்லாம், சாதுக்களுக்கெல்லாம் ஏகரூபதான்னு பேர். சாதுனாம் ஏகரூபதா. சாதுக்கள்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாளாம். அத மாதிரி ராமபிரான் சாதுன்னு சொல்றார் நாரத பகவான். சாதுனா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது ஒரு சமயம் காசியில ஒரு சாது ஸ்நானம் பண்றதுக்காக நதிக்கரைக்கு போறார். அந்த நதிக்கரையில நதி பிரவாகமா வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு தேல் அப்படி மெல்ல அந்த நதியில மிதந்துன்னு வருது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. அப்ப சாது என்ன பண்றார்? அந்த நதியில போயிட்டு இருக்கக்கூடிய தேலை தன் கையால எடுத்து கரையில விடுறதுக்காக முயற்சி பண்றார். அப்போ அந்த தேலானது அவருடைய கையை கொட்டுறது. அவர் என்ன பண்றார்? தேல் தன் கையை கொட்டுறதுங்கிறது உடனே வலி தாங்க முடியாம அந்த தேலை விட்டுறார். திரும்பவும் அந்த தேல் ஜலத்துல விழுந்துடுறது, மறுபடியும் துடிக்கிறது அந்த தேல். அதை மறுபடியும் தன் கைகளால காப்பாத்துறார். திரும்பவும் என்ன பண்றது? அந்த தேலானது அவரை கொட்டுறது, மறுபடியும் அதை ஜலத்துல விட்டுறார் வலி தாங்க முடியாம.
இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தூரத்துல ஒரு பாமரன் அதை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே வந்து அவர்கிட்ட கேட்கிறான், சுவாமி, அந்த தேரை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அது உங்களை கொட்டுறது, நீங்க வழி தாங்க முடியாம திரும்ப அந்த தேலை கீழே விட்டுறேன், அது ஏன் திரும்ப திரும்ப அந்த அந்த காரியத்தை பண்ணிட்டே இருக்கேள் அப்படின்னு கேட்கிறான் அந்த பாமரன். அதற்கு அந்த சாது சொல்றார், அப்பா, தேல் கொட்டுறது அதனுடைய சுபாவம், அதை காப்பாத்துறது என்னுடைய சுபாவம். எப்படி அதனுடைய சுபாவத்தை அது மாத்திக்காதோ அந்த மாதிரி என்னுடைய சுபாவத்தை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்பா. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. இது எதுக்காகனா சாதுக்களுடைய ஏகரூபதா, ஒரே நிலைப்பாடு இருக்கும் இல்லையா, தன்னை மாத்திக்க மாட்டா, சுபாவத்தை மாத்திக்க மாட்டா. அந்த மாதிரி ராமபிரான் இருக்கார்லே, அவர் எப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர்? சாதுஹு, தன்னலமற்றவர்னு அர்த்தம். அதீனாத்மா, எந்த கஷ்டம் வந்தாலும் மனமே தளரக்கூடாதான். நம்மெல்லாம் பொதுவா என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறதுன்னா மனம் உடைஞ்சு போயிடுவோம், சோகமா இருப்போம், என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டே இருப்போம், மனசு கஷ்டப்படும். ஆனா ராமபிரான் இருக்கார் இல்லையா, எந்த கஷ்டம் வந்தாலும் சிறிதளவும் மனம் தளராதவர். அதுக்குதான் என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல? அதீனாத்மான்னு பேரு. மேலும் விசக்ஷணஹா, விசக்ஷணஹானா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது எதை எப்ப பண்ணணுமோ அதை அப்ப பண்ணுவார். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் புத்தி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சில பேருக்கு பின்னாடிதான் அந்த புத்தி வேலை பார்க்கும், சமயத்துக்கு அது வேலை பார்க்காது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு பேரு இல்லையா. ஒரே நிமிஷம் ப்ளீஸ். பாருங்க, விசக்ஷணஹா என்ன அர்த்தம்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எதை எப்ப பண்ணணுமோ அதை அப்ப பண்ணணும், அது ஒரு குணம். இந்த மாதிரி இந்த 15வது ஸ்லோகங்கள்ல என்னென்ன குணங்கள் சொல்றா பாருங்க. சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா, ஸ்மிருதிமான், பிரதிபானவான் இல்லையா. பிரதிபானவான்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். விசக்ஷணானாலும் அதான், பிரதிபானவானாலும் அதான் அர்த்தம். எந்த சமயத்துல எதை பண்ணணுமோ அந்த சமயத்துல அதை பண்ணணும். அதுக்கு என்ன வேண்டும்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா மாத்திரம்தான் அது நடக்கும். சர்வலோக பிரியா, சாதுஹு, அதீனாத்மா, கடைசியா விசக்ஷணஹா. இப்படியான குணங்களை இந்த 15வது ஸ்லோகத்துல நாரத பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா. இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு 16வது ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம். பாருங்க, வேத வேதாங்க தத்வஜ்ஞா. என்ன அர்த்தம்? வேதானாம் வேதாங்கானாம் ச ரகசிய ஞாதான்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். தனுர்வேதேச்ச நிஷ்டிதான்னு பார்த்து முடிச்சோம். அடுத்தது என்ன இருக்கு? சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா நாம சாஸ்திரானாம் மர்மஜ்ஞா. மர்மம்னா தத்துவம்னு அர்த்தம், ரகசியம்னு அர்த்தம். அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நன்கு அறிந்தவர். மேலும் ஸ்மிருதிமான், திருடஸ்மிருதிஹி, நல்ல ஞாபக சக்தி, அப்படிப்பட்ட மெமரி பவர், ஷார்ப் மெமரி. பிரதிபானவான், நாம அலௌகிக புத்தி சம்பன்னஹா இல்லையா. அப்படி எந்த சமயத்தை எப்படி அதை பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துவார். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சர்வலோக பிரியா, சர்வஜன பிரியா, அப்படிப்பட்ட பாப்புலர், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ரொம்ப ஃபெமிலியர் ஆனவர், பாப்புலர். எப்படி ஃபெமிலியர் ஆக முடியும்? பிடிச்சிருந்தாதான் ஃபெமிலியர் ஆக முடியும். அதனால சர்வலோக பிரியா, சாதுஹு, சஜ்ஜனஹா. இப்ப சொன்னோம் இல்லையா, சஜ்ஜனஹாவுடைய குணம் என்னன்னு இப்ப சொன்ன பாருங்க. ஏகரூபதா, எப்பவும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு கொண்டவர்கள். அதீனாத்மா, நாம அதீன சுபாவா. மேலும் என்ன சொல்றா பாருங்க, விசக்ஷணஹா. விசக்ஷணஹானா என்ன அர்த்தம்? விவேக சம்பன்னஹா. அதீனாத்மானா மனம் தளராதவர், எந்த கஷ்டம் வந்தாலும். அதனால அதீன சுபாவகான்னு அர்த்தம்.
மேலும் விசக்ஷணஹா விவேக சம்பன்னஹா கிளவர், இப்படிப்பட்ட எதை எப்ப பண்ணணுமோ அதை அப்ப பண்ணுவார், அந்த மாதிரியான கிளவர் அப்படிங்கிறது இந்த 15வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தங்களா இருந்துருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 16, 16வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்ர இவ சிந்துபிஹி ஆர்ய சர்வ சமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனஹா. பாருங்கோ, சர்வதா அப்படின்னா ஆல்வேஸ்னு அர்த்தம், எப்பொழுதும். சர்வதாபிகத சத்பிஹி சமுத்திர இவ சிந்துபிஹி, இந்த முதல் லைனுக்கு ஒரே பொருளை தரக்கூடியது. என்னன்னாக்கா, ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அப்படின்னு சொல்லுவா. என்னன்னாக்கா, ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய மழை அப்படிங்கிறது ஜலம் இருக்கு இல்லையா, அது பூமியில விழுந்து நதியாக மாறி கடைசியில சமுத்திரத்துல போய் சங்கமம் ஆகுமா. எப்படி ஒரு நதி சமுத்திரத்துல தானா சமுத்திரத்தை சென்றடையுமோ, அத போல சர்வதாபிகத சத்பிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த சாதுக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானாக்கா, எப்படி சமுத்திரத்தை நோக்கி நதியானது போயிண்டே இருக்குமோ, அத போல சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவான்னா எப்பவுமே ராமர்கிட்ட வந்துட்டே இருப்பாளாம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ராஜாவால எல்லா காரியத்தையுமே பண்ணிட முடியாது, எல்லா வேலையுமே திறம்பட பண்ணிட முடியாது. அந்த ராஜா அந்த நாட்டை நன்னா பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய சத்புருஷாலுடைய சம்பந்தம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ராஜாவால எல்லா வேலைகளையும் நன்னா திறம்பட பண்ண முடியுமா. அப்படி பாருங்க, எப்படி சமுத்திரத்தை நோக்கி நதிகள் எல்லாம் போயிட்டே இருக்குமோ தானா, அந்த மாதிரி சாதுக்கள் என்ன பண்ணுவான்னா ராமர்கிட்ட வந்துட்டே இருப்பாளாம். அந்த மாதிரி சர்வதாபிகத சத்புகி சமுத்திரைவ சிந்துபிகி, சமுத்திரஹனா ஓஷன், எப்படி நதியானது வந்துட்டே இருக்குமோ, சிந்துபிகினா நதிகள் சொல்லுவோம் இல்லையா, சப்த நதிகள் இருக்குன்னு சொல்லுவாப்பா. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலயஸ்மின் சந்நிதியும் குருன்னு சொல்லுவா. ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணா அந்த ஜலத்துல சப்த நதிகளும் வந்து, சப்த நதியினுடைய தேவதைகளும் வந்து இருப்பாளாம். அப்பேற்பட்ட நதியில இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணா அப்படியே அந்தந்த நதிகள்லயே ஸ்நானம் பண்ணா மாதிரியான புண்ணியம் நமக்கு வந்து அடையுமா. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலயஸ்மின் சந்நிதியும் குருன்னு சொல்லுவா. இப்படி அந்த சிந்துபிகி நதிகள் எல்லாம் எப்படி தானா சமுத்திரத்தை நோக்கி போகுமோ பிரவாகமா, அந்த மாதிரி சாதுக்கள் ராமர்கிட்ட வந்துட்டே இருப்பாளாம். அதான் முதல் அர்த்தம், சர்வதாபி கத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு, ஆரியஹா. ஆரியஹான்னு என்ன அர்த்தம், உன்னதமானவன் அர்த்தம், நோபல். ஆரியஹான என்ன, உன்னதமானவன். பாருங்க, நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறா இல்லையா சயின்டிஸ்டுக்கெல்லாம், எல்லாருக்குமா கொடுத்துடுறா, ரொம்ப ரேர். ஏன்னா உன்னதமானவன் அர்த்தம் அதுக்கு, ஆரியஹா. அடுத்தது என்ன இருக்கு, சர்வசமஸ்சைவ. என்ன அர்த்தம், எல்லார்கிட்டையும் சமமா இருப்பாராம், ஈக்குவலா இருப்பார். இந்த ஏற்றத்தாழ்வுலாம் கிடையவே கிடையாது ராமருக்கு. இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாரையும் சமமா பார்ப்பார். அதுக்குதான் சர்வஹா சர்வசமஸ்சைவ, எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பார். இந்த பாகுபாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவரிடத்துல. சதைக பிரியதர்ஷனஹா, எப்பவும் பார்க்கறதுக்கு பிரியமாவே இருப்பார். யார்கிட்டையும் அதாவது சிடு சிடுன்னு மூஞ்ச காட்டுறது இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அப்பேற்பட்ட சதைக பிரியதர்ஷனஹா, எப்பவும் பார்க்கறதுக்கு பிரியமாவே இருந்துட்டு இருப்பார். இவ்வளவு குணங்கள் சொல்லிட்டே போறாரு பாருங்க, இன்னும் போறது, இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்க போறது. நம்ம இப்ப 16வது ஸ்லோகத்துல இருந்துட்டு இருக்கோம். ஏதாவது கால பரியந்தம் என்ன பண்றார் வால்மீகி பகவான் இடத்துல நாரத முனிவர் அவருடைய குணங்கள் எப்படி எப்படி இருக்குன்றது சொல்லிட்டே போறார் இல்லையா. அப்பேற்பட்ட குணங்களை நாம் என்ன பண்றோம், ஒன்னொன்னா பார்த்துட்டே போறோம். அந்த ரீதியில இந்த 16வது ஸ்லோகம், சர்வதாபி கத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆர்யா
சர்வ சமஸ்சைவ சதைக பிரிய தர்ஷனஹா அப்படிங்கிறது இந்த 16வது ஸ்லோகம். இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ, என்ன சிந்துபிகி, சிந்துபிகினா என்ன, நதிபிகி, எல்லா நதிகளும் என்ன பண்ணும், சமுத்திரஹா, சமுத்திரஹான்னு என்ன, சாகரம்னு அர்த்தம். ஓஷன்னு சொல்லுவா இல்லையா, அந்த கடல் என்ன பண்ணும், இவ சதுருஷா சர்வதா சததம், சர்வதனா ஆல்வேஸ், எப்பொழுதும் என்ன பண்றது, சத்பிஹி அடையுமா, சமுத்திரம், சமுத்திரத்தை நோக்கி எப்படி எல்லா நதியும் போகுமோ, இவனா லைக் அத போல சத்பிஹி, சத்பிஹினா யாரு, சஜ்ஜனைஹி, நல்ல மனிதர்கள் இருக்கா இல்லையா, அவ எல்லாம் என்ன பண்ணுவா, அபிகதா வந்து சேர்ந்துட்டே இருப்பா, சங்கதா அவரை தேடி வருவா, ராமரை தேடி வந்துட்டே இருப்பாள். ஆரியா, ஆரியான என்ன, பூஜ்யா, நான் சொன்னலையா நோபல்னு அர்த்தம், உன்னதமானவர் அர்த்தம் ஆரியா. சர்வசமஹா சர்வேஷு துல்லியா நம சமானஹா, இவா இவா ஒசத்தி, அவ தாழ்மையான அப்படிலாம் கிடையாது, ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையுமே. சதைவ அப்படின்னா ஆல்வேஸ், சர்வதா ஏவ, பிரியதர்ஷனா நாம பிரியரூபா, அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தா பிரியமா மகிழ்ச்சியோட பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கு, ராமபிரானிடத்துல இருக்கு அப்படிங்கிறதாக இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய என்னவா இருந்துட்டு இருக்குது, பிரதிபதார்த்தமா இருந்துட்டு இருக்கு. என்ன ஸ்லோகம் பார்த்தோம் இன்றைய தினம், சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரியசாதுகு அதீனாத்மா விசக்ஷணஹா. இது 15வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம், சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரியசாதுகு அதீனாத்மா விசக்ஷணஹா. இது 15வது ஸ்லோகம். ஸ்லோகம் நம்பர் 16 என்ன இருந்தது, சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்ரைவ சிந்துபிஹி ஆர்யஸ் சர்வ சமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனஹ. சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்ரைவ சிந்துபிஹி ஆர்யஸ் சர்வ சமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனஹ. இப்படியாக இந்த ராமபிரானுடைய விசேஷத்தன்மைகளையும் குணங்களையும் வால்மீகி பகவான் இடத்துல நாரத பகவான் சத்யா சொல்லிண்டே போறார். எப்பேற்பட்ட குணங்கள் பாருங்க. இந்த ராம அப்படிங்கிற ராமநாமா இருக்கு இல்லையா, அத நாம எப்பவும் சொல்லிண்டே இருக்கணுமா. ஏன்னா இந்த நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய மருந்து ராமநாமா இல்லையா. இன்னொன்னு பாருங்க, இந்த ராமாயணம் பாராயணம் எங்கெங்கெல்லாம் ஒழிச்சுட்டு இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா ஆஞ்சநேயருடைய கட்டாட்சம் இருந்தே தீரும். நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பொடி பொடியா போக்கடிக்கக்கூடியவர் யாரு, தூசு போல போக்கடிக்கக்கூடியவர் யாருன்னாக்கா ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேய பகவான் தானா வந்துருவாராம் ராமபிரானுடைய சரித்திரத்தை கேட்கறதுக்கு. நாம மாத்திரம் இங்க கேட்டுல, நம்ம கூட ஆஞ்சநேயர் கண்டிப்பா எப்பவுமே இந்த ராமருடைய சரித்திரத்தை கேட்டுட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து சிரஞ்சீவின்னு பேரு இல்லையா. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் இந்த மாருத்தின் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்லுவா. எங்க எங்கெல்லாம் இந்த ராமநாமா ஜபம் ஒலிக்கப்படுகிறதோ அல்லது ராமாயண கதைகள் காலக்ஷேபமாக சொல்லப்படுகிறதோ, ராமாயண பாராயணம் உச்சாரணம் பண்ணப்படுகிறதோ, அந்த இடத்தெல்லாம் மாருதி பகவான் ஆஞ்சநேய பகவான் நிச்சயமாக அங்க நம்ம கூட உட்கார்ந்து அவரும் அந்த ராமநாமான்னு சொல்லக்கூடிய சரிதத்தை அவ்வளோ அனுபவிப்பாரா. அனுபவிக்கிறதோட இல்லாம யார் சொல்றாலோ அவளுக்கும் சரி, யாரெல்லாம் இந்த ராமநாமா சரிதத்தை கேட்கிறாளோ அவ எல்லாருக்குமே சகலவிதமான ஸ்ரேயஸையும் சகலவிதமான நன்மைகளையும் தருவார் அப்படிங்கிறது பிரத்யக்ஷமான உண்மை. அதாவது சொல்ல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், பக்தியில 9 விதமான பக்தி சொல்றா. அதுல கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பக்தி. ஏன்னா கலியுகத்துல நம்ம சுலபமா எம்பெருமான நம் வசப்படுத்தணும்
அப்படின்னா நமக்கு சுலபமான மார்க்கம் எது? கீர்த்தனம். பகவன் நாமாவை நம்மளுடைய வாயால உச்சாரணம் பண்ணி பாடுறது இல்லையா? எப்படி பாடணும்? உறக்க பாடணும். அதனால ஆண்டாள் சொல்றா, சாற்று நீராடினால் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சாற்றுன்னா என்னன்னாக்கா உறக்க பாடணுமா. எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம உறக்க பாடி சொன்னாக்கா இந்த மார்கழி மாசத்துல அந்த ராமான்னு சொல்லக்கூடிய அந்த நாமாக்கு அவ்வளவு சக்தி உண்டு. பலவிதமான ஸ்ரேயஸ்களையும் நன்மைகளையும் நமக்கு அந்த ராமநாமான்னு சொல்லக்கூடிய மந்திரமானது நமக்கு கொடுக்கும். அதனால இதுவரைக்கும் நடந்திருக்க ஏதாவது கால பர்யந்தம் நடந்திருக்க அந்த ஸ்லோகங்களை நீங்க அவகாசம் கிடைக்கும் பொழுது நீங்க உச்சாரணம் பண்ணிட்டே இருங்கோ, பாராயணம் பண்ணிட்டே இருங்கோ இல்லையா? அதுவும் பாருங்க, நம்ம அர்த்தத்தோட அந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். இது வரைக்கும் 16 ஸ்லோகங்களானது முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்று ஸ்லோகம் நம்பர் 17, 18, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 19, 20 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வாரம் நம்ம அனுபவிக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.